வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான இறால் மசாலா சாதம் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இது நானே இப்போ தான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணேன். எப்போவுமே நல்ல ஐட்டம்ஸ் நான் பண்ணும்போது நான் வீடியோ பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே ப்ரான்ஸ் நல்லா பெரிய ப்ரான்ஸாக கிடச்சிதுங்க இறால். அதை நான் சுத்தம் பண்ணி அந்த நரம்பெல்லாம் நீக்கி நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே பொங்கி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லித்தழை, புதினா, எலுமிச்சம்பழம், வற்றல் மிளகாய், குடமிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, முட்டை தேவைப்படும், கொஞ்சமாக கசூரி மேத்தி, மிளகுத்தூள் சாதத்துக்காக, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் நம்ம ப்ரான்ஸுக்காக தேவைப்படும். இப்போ முதல்ல ப்ரான்ஸை நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதை அந்த மசாலாவில் கலந்து வச்சிட்டோம்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ ப்ரான்ஸில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடறேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறணும். ப்ரான்ஸ் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். அதே டைமில் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதுலேயும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஜன் சாப்பர் எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது தெரியுங்களா? நான் அமேசானில் வாங்கினேன். நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் மல்லித்தழை, பச்சை மிளகா, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம். அது வாசனை நல்லாயிருக்கும் அந்த ரைஸில் நம்ம சேர்த்து வதக்குறப்போ. இப்போ எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஜஸ்ட் 200 rupees தாங்க. நான் தெரியாமல் நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன், நான் எதுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி. பட் நான் வாங்கினது நல்லா இருந்தது, ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன். இங்கே ஒரு கடாயில் அந்த முட்டை கொஞ்சம் உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு லைட்டாக கலந்து அது ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு, ரொம்பவும் வேக வைக்கல நான் முட்டையை. கொஞ்சம் வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கினேன். அதே கடாய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்க. அதில் நெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா காஞ்சதும் வற்றல் மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது நான் எனக்கு ரெசிபியே இதுக்கு இல்லை. ஸோ நான் எனக்கு என்ன இருந்தது வீட்டில் அதை வச்சு நான் தயாரிச்சிருக்கேன். ஏன்னா நான் எறா தொக்கு ஏற்கனவே பண்ணேன். அது வீட்டில் இருந்தது. ஸோ அது ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். கூட எதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இது நான் தயார் பண்ணுங்க. இந்த எறா பார்த்திங்கன்னா இது வைல்டு ப்ரான்ஸ் தான். இது கிடைச்சா விடாதீங்க. வெள்ளையாகவும் இருக்குது, அந்த சேம் டைம் லைட் ஆரஞ்சாகவும் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. வைல்டு ப்ரான்ஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பெருசு பெருசாக இருக்குது ப்ரான்ஸு. நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டேன். அதுலேயே பொடியாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம கலரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மசாலாவில் ஊற வச்சுருக்க இறாலை சேர்த்து நல்லா ஒரு முறை பெரட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலேயே வேக விடலாம். இறாலை நீங்கள் வேக வைக்கிறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதில் நிறைய தண்ணி விட்டு வரும், பட்டுன்னு வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி போகணும். ஸோ ஃப்ரைட் ரைஸில் நம்ம தனியாக இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது. அந்த தண்ணியெல்லாம் வற்றி போகணும். 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வற்றி போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலரி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ நான் கசூரி மேத்தியும் சேர்த்து வேக வைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கசூரி மேத்தி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெந்தயக்கீரை. ஸோ நீங்கள் சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம், அது உங்கள் விருப்பத்துக்கு பொறுத்த மாதிரி. பட் கசூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்படியே கூட மசாலா நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட்டிக்கு. அடுத்து நான் அந்த முட்டை கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். குடமிளகா சேர்த்துருக்கேன். குடமிளகா ஒரு 2 நிமிஷம் வேகணும், அந்த ஃப்ளேவரும் இறங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ குடமிளகா சேர்த்து முட்டை சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன். இது அருமையாக வந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் திருப்பி அந்த மசாலா ரைஸ் நான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த
குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த மசாலா இது வரைக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மசாலா நீங்கள் அப்படி கூட சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம், ப்ரெட்டோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மசாலா ஆனதும் இதில் வந்து நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துடுறது. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா. அது ஸோ அது 10 ரூபா பேக்கெட்டுங்க. அது வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த ரைஸை நான் சேர்த்துக்கினேன். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் அந்த காஃபி டம்ளரில் ரைஸ் எப்போவுமே அளக்குவேன். ஒரு காஃபி டம்ளர் சாதம் நான் வந்து அந்த ரைஸ் அளந்தேன்னா, பாஸ்மதி ரைஸு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நான் அந்த சாதத்தை வடித்து எடுப்பேன். நான் வந்து நேராகவே அடுப்புலேயே வச்சு அந்த கடாயிலே எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு அது தம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ அந்த ரைஸ் நல்லா பொழுப்பொலான்னு வந்தது. இப்போ அந்த ரைஸ் எடுத்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் விட்டேங்க அடுப்பில் நல்லா சூடாகணுன்னு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கினேன் ஃப்ளேவருக்காக. இப்போ கலந்து சுட சுட பரிமாறியிருக்கேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் மறுபடியும் இந்த ரைஸ் நான் தயார் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் இது தயார் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.